ஸோ நெறைய மேடையில பார்த்தீங்கன்னா, நீங்க நம்ம மாற்றுத்திறனாளி பசங்க நடனம் ஆடுறத பார்த்துருக்கீங்க. நானும் வந்து எவ்வளோலாம் மேக்ஸிமம் என்னுடைய படத்துல யூஸ் பண்ண முடியுமோ, நான் போற ப்ரோகிராம்ல எவ்வளோ அந்த பசங்கள வந்து ஸ்டேஜில உங்க முன்னாடி அறிமுகப்படுத்த முடியுமோ, அவ்வளோ நான் ட்ரை பண்ணிட்டே இருப்பேன். ஏன்னா, அதுக்கு காரணம் என்னன்னா, அவங்களுக்கு டான்ஸ தவிர வேற எதுவுமே தெரியாது. அவங்க வாழ்வாதாரமே அதில தான் அடங்கியிருக்கு. பட் 2 கை, கால் இல்லன்னா கூட, எங்களால சாதிக்க முடியுன்ற அந்த தன்னம்பிக்கை எனக்கு ரொம்ப பிடிக்கும் பசங்ககிட்ட. எனக்கே ஒரு சில டைம்ல வந்து நான் ரொம்ப டல் ஆனாலும், இல்ல ஏதாவது ஒரு விஷயத்துல அப்செட் ஆனாலும், பசங்கள கூப்பிட்டு ஒரு 5 நிமிஷம் ஆட வச்சாலே, இவங்களே இவ்வளோ சாதிக்கிறாங்க. நம்ம இதுக்கெல்லாம் அப்செட் ஆகுறோமோன்னு நம்மளுக்கு ஒரு ஒரு ரீசார்ஜ் மாரி பண்ணிப்பேன், பசங்கள பார்க்கும்போது. ஸோ இந்த பசங்க வந்து கொஞ்ச நாளா பார்த்தீங்கன்னா, பசங்க வந்து வாய்ஸ் எல்லாம் ரொம்ப டல்லா இருந்தது. என்ன கண்ணன்னா, நான் ப்ரோகிராம்லாம் கொஞ்சம் கம்மியாயிடுச்சுண்ணே, டான்ஸ் ப்ரோகிராம்லாம் கம்மியாயிடுச்சு. ஆ அப்படின்னு ஃபோன் கால். அதுக்கு இல்ல கண்ணா, கொஞ்சம் எப்போ பார்த்தாலும் ஸ்டேஜ்ல வந்துகிட்டே இருக்கணும், சினிமால ஆடிக்கிட்டே இருக்கணும். மேக்ஸிமம் நான் பண்ற படத்துல எல்லாத்துலயும் வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, புரொடியூசர்ஸ் கிட்ட, டைரக்டர் கிட்ட அந்த மாற்றுத்திறனாளி பசங்கள யூஸ் பண்ணலாமே அப்படின்னு. அதுக்கு ஒரு சிலர் சொல்லுவாங்க, மாஸ்டர் எல்லா இடத்துலயும் அவங்களையே போட்டா ஒரு மாரி இல்ல மாஸ்டர், ரிப்பீட் ஆகுற மாரி இல்ல. எத்தனை தடவை நயன்தாரா, த்ரிஷாலாம் வந்து படம் பார்க்குறோம்ல சார், அதே மாதிரி நம்ம பசங்கள பார்க்கட்டும் சார். ஸோ இவங்கள பார்த்தா வாழ்வாதாரம் வந்து ஸோ எத்தனையோ லாரன்ஸ் படம், எத்தனையோ பெரிய பெரிய ஹீரோக்கள் படம் ரிப்பீட் பண்ணி பார்க்குறாங்கல்ல சார். ஒரு வாழ்வாதாரத்துக்காக சார்ன்னு சொல்லும்போது, ஒரு சிலர் ஒத்துப்பாங்க, ஒரு சிலர் வந்து ரிப்பீட் வேணான்னு சொல்லிடுவாங்க. நான் மேக்ஸிமம் இது பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் பசங்க ஒரு நாள் ஃபோன் பண்ணி, ஆ மாஸ்டர் இது மல்லர் கம்பன் இருக்கு, அப்படி ஒரு வித்தை இருக்கு நாங்க கத்துக்கிட்டு, ஏன்னா டான்ஸ்ன்னா தானே ஒரே மாரி இருக்கு. இது நான் கத்துக்கிட்டு பண்ணட்டுமா அப்படின்னேன். அது என்னன்னு நான் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டேன். டான்ஸ்ன்றது கீழ ஆடுறது. அது வந்து கொஞ்சம் பேலன்சிங் மிஸ் ஆனாலும் நம்ம பரவால்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனா இந்த மல்லர் கம்பன்றது ஒரு கம்புல 2 கை 2 கால் இருக்கிறவங்களே மேலே ஏறி ஆடுறதுன்றது, பேலன்சிங் பண்றதுன்றது அவ்வளோ கஷ்டம். நீங்க எப்படிப்பா அத பண்ண முடியும் அப்படின்னு கேட்டேன். இல்ல மாஸ்டர் இத நாங்க சாதிச்சு காமிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க பசங்க. சரி கண்ணா நீங்க போங்க. நீங்க போய் அத கத்துங்க, ஜாக்கிரதையா கத்துங்க அப்படின்னு நான் ஒரு முறை பிராக்டிஸ் பண்ணத கூப்பிட்டு பார்த்தேன், செக் பண்ணேன். ஆனா ஒரே ஒரு விஷயம் சொல்லுவேங்க. எக்ஸாம்ல நான் தோத்து போயிட்டேன்னு சூசைட் பண்ணிக்கிறவங்க, அப்புறம் நான் கடன் வாங்கிட்டு எனக்கு பிரச்சனையா இருக்குன்னு இறந்து போறவங்க, வாழ்க்கையில வந்து தன்னம்பிக்கை இல்லாம எவ்வளோ விஷயங்கள்லாம் நடக்குது. பட் இந்த பசங்கள சொல்லணும்னா, இவங்களுடைய தன்னம்பிக்கை நான் அத பார்க்கும்போது, இவங்கள பார்த்து நம்மளுக்கெல்லாம் கத்துக்கணும். நிஜமா. அந்த மாரி சூசைட் பண்ணிக்கிறவங்க, பாரு 2 கை 2 கால் எதுவுமே இல்லாம மேல ஏறுறாங்க, சாகசம் பண்றாங்க, என்னென்னவோ பண்றாங்க. இந்த உலகத்துல வந்து கடவுள் வந்து 2 கை, 2 காலு, கம்ப்யூட்டர் மாரி ஒரு பிரெயின் எல்லாம் குடுத்து கூட கடவுள திட்டிட்டு இருக்கோம் நம்ம. இன்னும் எதுவும் குடுக்கல, எதுவும் குடுக்கலன்னு. 2 கை, 2 காலே இல்லன்னா கூட இவ்ளோ சாதிச்சு காமிச்சிருக்கானுங்க பசங்க. அவங்க வந்து ஆடி காமிக்கும்போது எனக்கு தோணுச்சு, இவங்க என்ன வேணா சாதிப்பாங்க. இது கின்னஸ் புக் ரெக்கார்ட் கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்குடா! அப்படின்னு எல்லாரையும் கட்டிப்புடிச்சு நான் ரொம்ப ஹேப்பியா ஃபீல் ஆனேன்.